ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு தீபாவளி கொண்டாடி முடிச்ச கையோட எல்லாரும் கும்பலாக உட்காடுறாங்க. கும்பலாக உட்காந்து ஆஜராகும் போது நம்ம தாத்தா அப்படியே அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா, சாரதா அந்த வீட்டை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, வீட்டை விற்க வேணான்னு அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. வீட்டை விற்று தான் ஆகணும்னா எனக்கு ஒரு ஐடியா தோணுதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் காவேரி பேரில் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு விஜயும் தாத்தாவும் சொல்லிட்டாங்க. காவேரி பேர்லேயே அது இருக்கட்டும், காவேரி உங்களுக்கு வந்து இன்னைய மார்க்கெட் ரேட்டுக்கு நீங்கள் எனக்கு பேரம்லாம் நான் பேச வேணாம், இன்னைய மார்க்கெட் ரேட்டுக்கு அந்த வீடு எவ்வளோ விலை போதோ அவ்வளோ விலை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், காவேரி பேரில் வாங்கிக்கிறேன், வாங்கிட்டா உங்களுக்கும் உங்கள் வீடு உங்கள் வீட்டு போகலன்ற நம்பிக்கை இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பிக்கு நம்ம காவேரிக்கு மொத்த குடும்பத்துக்கும் ஹாப்பியாக இருக்கான்னு பார்த்தா இல்லைங்க, கங்காவுக்கும் யமுனாவுக்கும் தாங்க முடியல. உடனே சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறமா கங்காவும் யமுனாவும் நம்ம சாரதா மாட்டையும் பாட்டிக்கிட்டே சரசரமாக சண்டை போடுறாங்க. என்னன்னு கேட்டால், நீ காவேரிக்கு விடக்கூடாது, விற்கணும்னு முடிவாயிடுச்சு, அது யாருக்கு விற்றா என்ன, ஆக மொத்தத்தில் கூட இருக்கவன் நல்லா இருக்கிறத மட்டும் சகிச்சுக்க மாட்டீங்க, எவனோ ஒருத்தன் தின்னுட்டு நல்லா இருக்கணும், நல்லா வருவீங்கடா, இந்த காலத்தில் கூட பிறந்தவங்களே குளிப்பறிக்கிற காலமாக செய்யுது, கலியுகன்றது சும்மாவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க லைட்டாக நல்லா வாழ்ந்தாலே வயிறு எரியும், ஓகே வயிறு எரிஞ்சு திட்டி விட்டுட்டு அப்படியே விட்டுடுவாங்க. ஆனால் கூட பிறந்தவங்க மட்டும் நம்மளை விட நல்லா இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு வயிற்றுச்சல் வரும் பாரு, அடேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த வயிற்றுச்சல் நம்ம கங்காவோட கண்ணில் நல்லாவே தெரியுதுங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஏன் இவ்வளோ பொறாமையாக இருக்குது, நான் காவேரிக்கு தான் கொடுப்பேன், அவங்க அம்மா ஒரு பக்கம் கத்த, இல்லாட்டினா வீடையே விற்க வேணான்னு சொல்கிறாங்க. இப்போ தானே விற்கணும் குதின்னு குதிச்சாலும் எப்படியோ வீடு விற்காம இருந்தால் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கங்காவை ஒரு பக்கம் காவேரிக்கு ஃபோன் பண்ணி நாளைங்கிற எபிசோடில் போட்டு காமிச்சாங்க. 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வீடை உன்னால் வாங்க முடியாதுன்னு சொல்ல, நான் வாங்கி காட்டுறேன்டின்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் கங்கா விசஸ் காவேரின்னு சொல்லிட்டு நான் அதாவது ஒரு வாரம் ஓட்ட போகிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. இவங்க என்மேட்டுக்கு எதிரியாக போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்